கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1915 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 18:11 பிற்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் பொல்லாத வழிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். பொல்லாத வழிகள் மூலம் சம்பாதிக்கிறார்கள். பொல்லாத வழிகள் மூலம் பொருள் ஈட்டுகிறார்கள். பொல்லாத வழிகளிலே நடக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். சீர்கெட்ட வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புவதில்லை. அது உங்களுக்கே கேடாக முடிந்துவிடும். வேதம் சொல்லுகிறது சீர்கெட்ட வாழ்க்கை. அந்த வார்த்தையிலேயே கெட்ட என்று இருக்கிறது. இப்போ சீர்கெட்ட வாழ்க்கையை விட்டுவிட்டு கர்த்தர் காட்டுகிற பாதை, இயேசு சாமி சொன்ன உபதேசங்கள், இவை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்கள், கை கொள்ளுங்கள், கடைப்பிடியுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீ வாழ்வில் உயர வேண்டுமா? சமாதானமாய் வாழ வேண்டுமா? சந்தோஷமாய் வாழ வேண்டுமா? உன் தொழில் சிறப்பாய் இருக்க வேண்டுமா? உங்கள் வழிகளை சீர்படுத்தி கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வழிகளை எல்லாம் சீர்படுத்தி கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக கர்த்தர் அழைக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். யார் யாரெல்லாம் தங்கள் வழிகளை பொல்லாததாக்கி சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் தங்கள் சீர்கெட்ட வாழ்க்கையை விட்டுவிட்டு, பொல்லாத வழியை விட்டுவிட்டு கர்த்தரிடத்தில் திரும்பி நல்ல வாழ்க்கை வாழ உதவி செய்யும். ஜீவனுள்ள ஆண்டவரை, இந்த உலகத்தை உருவாக்கி உலக மனிதர்களை உருவாக்கின ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். பொல்லாதவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களாக. சீர்கெட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் சீர்கெட்ட வாழ்க்கையை விட்டு திரும்பி நல்ல வாழ்க்கை வாழ்வார்களாக. கர்த்தர் நல்ல வாழ்க்கையை போதிக்கிறார். அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின் பிரகாரம் வாழுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.